தீபாவளி உண்மையிலே ஹிந்துஸோட ஃபங்க்ஷனா? அப்போ ஏன் சமணர்கள் கொண்டாடுறாங்க? அப்போ ஏன் சீக்கியர்கள் கொண்டாடுறாங்க? இல்லை இல்லை, இது எல்லா மக்களுக்கான பண்டிகை அப்படின்னு சொன்னீங்கன்னா, தீபாவளி அப்படின்னு சொன்னாவே அவங்க மெயினாக சொல்கிற ஸ்டோரி என்னது? விஷ்ணு அப்படிங்கிறவங்க வராக அவதாரம் எடுத்தப்போ நரகாசுரன் அப்படிங்கிறவன் பூமாதேவிக்கு பிறந்திருப்பான். அவன் மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினதுனால நரகாசுரனை வதம் பண்ணுறதுக்காகவே விஷ்ணு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தப்போ அவங்களோட ஒய்ஃபான சத்யபாமா அப்படிங்கிறவங்கள வச்சு அதே நரகாசுரனை வதம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நரகாசுரன் பிரம்மதேவன் கிட்ட சாகாவரம் கேட்டிருப்பான். ஆனால் அவங்க சாகாவரம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என் தாய் கையாலேயே நான் சாகணும், வேற யார் கையிலையும் நான் சாகக்கூடாது அப்படிங்கிற வரத்தை நரகாசுரன் வாங்கியிருப்பான். இந்த ஒரு காரணத்தினால பூமாதேவியா அவதரித்த சத்யபாமாவை கிருஷ்ணர் கூப்பிட்டுட்டு போய் நரகாசுரனை வதம் பண்ண வச்சிருப்பாரு. இன்னொரு ஸ்டோரி என்னது அப்படின்னா, ராமன் ராவணனை கொன்னதுக்கப்புறம் ராமன் 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு திரும்புறாரு. உடனே அயோத்தி மக்கள் எல்லாருமே ராமனுக்கு தீப ஒளி ஏற்றி அந்த ஒரு நாளை கொண்டாடுறாங்க. அந்த இருளை போக்குறதுக்காக தீப ஒளி ஏற்றி விளக்குல தீபத்தை ஏற்றி அந்த ஒரு நாளை அந்த ஒளியை போக்கி கொண்டாடுறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தீப ஒளி ஏற்றி அந்த ஒரு நாளை கொண்டாடினால அது தீபாவளி அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. இங்க தான் ஒரு கேள்வி வருது. இந்த 2 ஸ்டோரியிலையுமே வைணவ கடவுளான விஷ்ணு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு, வைணவர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ எதுக்காக சைவர்கள், சமணர்கள், நாட்டார் வழிபாடு பண்றவங்களாம் தீபாவளி கொண்டாடுறாங்க? சீக்கியர்கள் எதனால தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா, சீக்கியர்கள் அந்த ஒரு நாள்ல பந்திசோர் திபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, முகலாய மன்னனான ஜஹாங்கீர் 52 மன்னர்களை சிறையிலேருந்து விடுவிச்சனால பந்திசோர் திவாஸ் அப்படின்னு சீக்கியர்கள் கொண்டாடுறாங்க. சமணர்கள் எதனால தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள்ல மகாவீரர் முக்தி அடைஞ்ச நாள். அந்த ஒரு நாள்ல மகாவீரர் அங்குள்ள மக்களுக்கு ஞான உபதேசம் பண்ணியிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா உபதேசம் பண்ணதுனால மக்கள் எல்லாருமே தீப ஒளி ஏற்றி அந்த ஒரு நாளை கொண்டாடி இருக்காங்க. ஸோ மகாவீரர் முக்தி அடைந்தனால சமணர்கள் தீபாவளியா கொண்டாடுறாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள்ல ஞான விளக்கு மகாவீரர் மக்களுக்கு கொடுத்ததுனால, ஞானத்தை மகாவீரர் மக்களுக்கு வழங்கினதுனால அந்த ஒரு நாளை மகாவீரருக்காக விளக்கு ஏற்றி இருளை போக்கி சமணர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பௌத்தர்கள் எதனால தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள்ல அசோக சக்கரவர்த்தியான அசோக மன்னன் பௌத்த மதத்தை முதல்ல தழுவியிருக்காரு. ஸோ அதன் காரணமா அந்த நாளை பௌத்தர்கள் பண்டிகையா கொண்டாடுறாங்க. மேற்கு வங்காளத்துல இதே தீபாவளி நாள்ல காளிக்கு மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறாங்க. தீபாவளியை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புள்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு கேள்வியே வருது. தீபாவளி மெயினா எந்த ஒரு நாள்ல வருது அப்படின்னா, ஐப்பசி அமாவாசை கனெக்ட் பண்ணி தான் தீபாவளி கொண்டாடப்படுது. அது அக்டோபர் 15 to நவம்பர் 15 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஐப்பசி அமாவாசை கண்டிப்பாக வரும். இது வருஷம் சேஞ்ச் ஆகலாம். அப்போ இங்கே தான் ஒரு கேள்வி வருது. டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் தீபாவளியை கொண்டாடுறாங்க. ஆனால் எல்லாரும் டார்கெட் பண்ணுறது அந்த ஐப்பசி அமாவாசை தான். இதனால அப்படின்னா, இந்தியாவில் உள்ள டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த ஒரு நாளை டார்கெட் பண்ணி விழாவாக கொண்டாடுறாங்க. இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் தான் மழை காலமே ஸ்டார்ட் ஆகும். அப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆகுறது இதுக்கப்புறம் தான். ஒருவேளை இந்த ஒரு நாளை மழைகள் வர்றதுக்காக கூட பழங்கால மக்கள் கொண்டாடி இருக்கலாம். அதுக்கப்புறம் வேற யாராவது உள்ள தமிழர்களோட வாழ்வியல்ல தீபாவளி கொண்டாடினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சங்க இலக்கியங்கள்ல தீபாவளியை பற்றின பெரிய குறிப்புகளே இல்லை. ஸோ தமிழர்கள் பெரிய அளவுக்கு தீபாவளி கொண்டாட சான்ஸ் கம்மி தான். நீங்களாம் ஒரு காலகட்டத்தில் என் தாய்மொழியை பார்த்து கண்ணாபின்னான்னு பேசினீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு தமிழர்கள் அப்படிங்கிற கூட தேவைப்படுதோ? ஹிந்துஸ் என்ன சொல்றாங்க? நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணதுனால தீபாவளி அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவோ அரக்கர்களை தேவர்கள் வதம் பண்ண மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா ஏன் இந்த நரகாசுரனுக்கு மட்டும் தீபாவளி அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடுறாங்க? அதுக்கு முதல்ல கதையை நீ ஒழுங்கா படி. நரகாசுரன் என்ன சொல்லியிருப்பான்? என் தாய் கையால நான் இறந்ததுனால எனக்கு நீங்க அந்த ஒரு நாளை ஃபங்க்ஷனா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ராமனோட ஸ்டோரிக்கு வருவோம். ராமன் ராவணனை கொன்னதுக்காக அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடலானாலும்
ராமன் 14 வருஷம் வனவாசத்துக்கு போயிட்டு திரும்ப அயோத்திக்கு வந்ததுனால இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடி இருக்கலாம் அப்படின்னு. சும்மா எப்பவும் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நல்ல நாள் அதுமா 4 வெடியை போட்டோமா 2 சோத்த தின்னோமா ஒரு படம் பார்த்தோமா அப்படின்னு வீட்டில் படுத்து கிடக்காம எல்லாருமே நல்லபடியாக ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லாமல் எப்பவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு. ஆமாம், அதுவுமே கரெக்டு தான். எப்போவுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறதும் அவர் இதுதான். சரி, எல்லாருமே நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, வெடி பார்த்து வெடிங்க, நல்லா தூரத்துலேருந்து வெடிங்க, நிறையா ப்ரிகாஷன்ஸ் நிறையா அவேர்னஸோட வெடிலாம் வெடிங்க, ரொம்பவே பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. ஹாப்பி தீபாவளி. இப்பவும் எனக்குள்ள அந்த கேள்வி போகவே மாட்டாங்க, தமிழ்நாட்டில் சைவர்கள் எப்படி தீபாவளி கொண்டாடினாங்க? கொய்யால இவன் திருந்த மாட்டான், இவனை